யாத்ராகமம் 15:11 நம்ம ஆரம்பிச்சோம். அந்த வசனத்திலேருந்தே நான் இப்போ மெசேஜுக்கு போகிறேன். எக்ஸோடஸ் 15:11, யாத்ராகமம் 15:11. இது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. அது ஆரம்பிக்கிறப்பே கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு 11வது வசனத்துல, கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? இந்த அற்புதங்கள் கர்த்தர் செய்தார் இஸ்ரவேல் மக்களுக்கு. எப்படி அந்த சமுத்திரத்தின் வழியாக நடத்தினாரோ அதே போல நமது வாழ்க்கையிலும் அது அந்த அற்புதம் இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் அதன் வழியாக போனாங்க, அந்த ரெட் சி வழியா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற அற்புதத்தையும் இதே கர்த்தர் தான் செய்கிறார். இந்த அற்புதம் ஒருவரின் வாழ்க்கையில் பர்சனலி அவன் வாழ்க்கையில இருந்த கஷ்டத்துல ஒரு அற்புதத்தை இதே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து தான் யூதா ஜூட் ஒரே அதிகாரம் அதுல 5வது வசனத்துல அதை பற்றி எழுதுறப்போ யூதா என்ன எழுதுகிறார்னா, யூதா 1:5, நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். It was Jesus who saved a people out of the land of Egypt. இயேசு கிறிஸ்துவே, இதே இயேசு கிறிஸ்துவே பழைய ஏற்பாடு காலத்துல மோசேயின் வழியாக, வனாந்திரத்தின் வழியாக, இந்த ரெட் சி வழியாக அற்புதங்களை செய்து வழி நடத்தினார். இதே இயேசுவே இன்னைக்கும் ஒருவனுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய போகிறார். நம்ம பார்த்திருப்போம் சங்கீதம் 126 மூன்றாவது வசனம், கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். இந்த வசனம் ஜென்ரலி ஒரு கிரக பிரவேசமோ கல்யாணத்துலயோ அந்த கிரீட்டிங் கார்டில் போட்டிருப்பாங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார், நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம்னு. நம்ம இப்போ வர்ஷிப் பண்ண வந்திருக்கிறோம். சம்டைம்ஸ் நம்ம அதை மறந்துடுறோம், ஏன்னா நம்ம ஆன்லைன்ல இருக்கோம். அப்ப என்ன ஆகுதுனாக்க, நம்ம இது ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம். இது ஆக்டிவிட்டி, ஆனா இந்த ஆக்டிவிட்டி என்னன்னா நம்ம பண்றது இட் இஸ் வர்ஷிப், வழிபடுதல். அந்த வழிபடுதல் பாட்டினால மட்டும் இல்லை, நம்முடைய இந்த வசனங்களை நாம் தியானிக்கிறதும் வர்ஷிப். அந்த வர்ஷிப் வழிபடுதல்ன்றது இங்க இருக்கிற யாரையும் வர்ஷிப் பண்றதுக்காக நம்ம வரல. நம்ம தேவன் கர்த்தர், மகத்துவங்களை செய்த கர்த்தர், அவரை மட்டுமே வழிபட வந்திருக்கிறோம். இந்த கர்த்தர் செய்த அற்புதத்தை தான் நம்ம இன்னைக்கு இந்த வசனங்கள்ல நம்ம பார்க்க போறோம். யோவான் 4வது அதிகாரத்துல, நீங்க யோவான் 4 இல்லைன்னா யோவான் 4வது அதிகாரத்துல 46லேருந்து 54வது வசனங்களின் கன்க்ளூஷன் தான் இன்னைக்கு. இந்த வசனங்களுக்கான தலைப்பு இதுதான். 3வது பகுதின்னு யோவான் 4. இந்த 3வது கடைசி பகுதியாக எக்ஸீடிங் எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பையும் மீறும் விதமாக கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார். நம்ம இதை வாசிக்கிறப்போ என்ன ஆகுதுனாக்க, இது யாரோ ராஜாவின் மனுஷன், யாரோ ஒருத்தனுக்கு நடந்தது அப்படின்னு தெரியாத ஒரு மனுஷன் 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுன்னு சொல்லி ஒரு டிட்டாச்சா பார்க்குறோம். ஆனா பாருங்க, இந்த மனுஷனும் நம்மள மாதிரியான ஒரு மனுஷன் தான். அவனுக்கும் தேவைன்றது இருந்தது. அவனுக்கு மிகப்பெரிய ஒரு கவலை இருந்தது. அந்த கவலை என்னன்னா, இன்னைக்கு நம்மகிட்ட இல்லாத ஒரு கவலை என்னன்னா, அவனுடைய மகன் வியாதியா இருந்தான். வியாதி மட்டும் இல்லை, நாட் ஜஸ்ட் சிக்னஸ், அவன் மரண அவஸ்தையில் இருந்தான். அது மட்டும் இல்லை, மரண அவஸ்தை, கஷ்டம், கத்துறது, அவனால முடியல, பெயின், சஃபரிங், வலி வருது. அது மட்டும் இல்லை, சாக கிடைக்கிற நிலைமை. அதாவது கடைசி பிரெத் நம்ம சொல்றோம், லாஸ்ட் பிரெத், மூச்சுடவே கஷ்டப்படுறாங்க, அவ்வளவுதான் முடிய போகுதுன்ற ஒரு நிலைமையில இருக்கான்.
அப்படிப்பட்ட சூழ்நிலையில சிச்சுவேஷன்ல தான் இந்த ராஜாவின் மனுஷன் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறான். he was in a desperate need. அவன் ராஜாவின் மனுஷன். யார் இந்த ராஜா? ஏரோது அந்தியோப்பா. அப்படிப்பட்ட பவர்ஃபுல் பொசிஷன்ல அவன் இருந்தும் அவனால ஒரு டாக்டரை பார்த்து அவன் மகனுக்கு குணமாக்க முடியவில்லை. அதனால வேற வழியே தெரியாம கடைசி ரிசார்ட் இவ்வளவுதான். இதுக்கப்புறம் இயேசுவானவர் எதுவும் செய்ய முடியலன்னா அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அந்த மகன் இறந்து போவான். தட்ஸ் ஆல். அதுக்கப்புறம் ஃபியூனரலுக்கு தான் அரேஞ்ச் பண்ணும். அந்த நிலைமையில இந்த மனுஷன் வரான். எக்ஸீடிங் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அவன் வந்து கேட்கிறதோட இயேசுவானவர் அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ஜாஸ்தியா செஞ்சார். பாருங்க, 46 54 நான் வாசிக்கிறேன். பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். அப்பொழுது கப்பர் நகூமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாய் இருந்தான். அந்த 46வது வசனத்துல நமக்கு தெரியுது இயேசுவானவர் கலிலேயாவுக்கு வந்தார். அந்த கலிலேயான்றது ஒரு ரீஜன், பகுதி. எப்படி நம்ம ஸ்டேட்னு சொல்றோமோ அது மாதிரி. அது மட்டும் இல்லாம குறிப்பாக இந்த யோவான் எழுதுறப்போ ஒரு ஸ்பெசிபிக் பிளேஸ்க்கு வந்தார்னு சொல்றாரு. அந்த ஸ்பெசிபிக் பிளேஸ், குறிப்பிட்ட இடம் எதுனா கானா ஊர். அது மட்டும் சொல்லாம அந்த கானா ஊரில் அவர் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார். ஸ்பெசிபிக் மிரக்கிள் இயேசுவானவர் பண்ணார்னு சொல்றார். ஒரு குறிப்பிட்ட அற்புதத்தை செய்தார். அந்த அற்புதம் இதுவே அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். இதை வாசிக்கிறவங்க அவங்களுக்கு யோவான் 2வது அதிகாரத்துல யோவான் எழுதினதை அவர் ஞாபகப்படுத்துகிறார். இதுதான்ப்பா நடந்தது. அங்கு இயேசுவானவர் அற்புதம் அடையாளம் செய்து தமது மகிமையை வெளிப்படுத்தினார். அதனால இந்த சீஷர்கள் விசுவாசித்தார்கள் சொல்லி எழுதியிருக்கிறேனே, அந்த இடத்துக்கே திரும்பி வந்தார் அப்படின்னு சொல்லி எழுதுறார். அடுத்தது அது மட்டும் இல்லாம அப்பொழுது கப்பர் நகூமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவருடைய குமாரன் வியாதியா இருந்தான். ஒரு மனுஷன்னு கூட ஜென்ரலா போட்டிருக்கலாம். ஆனா பாருங்க, ராஜாவின் மனுஷன். ஏன் அந்த ஸ்பெசிபிக் மேன்? ஏன்? பவர்ஃபுல் பொசிஷன். இது சாதாரணமான ஒரு யூதன் கிடையாது, ஒரு சாதாரணமான புறஜாதியான் கிடையாது. இவன் he is a powerful man. ஒரு பவர்ஃபுல் பொசிஷன்ல இருக்கான். மேல் அதிகாரின்னு சொல்றோம்ல அது. அந்த அதிபதியாகிய ஏரோதுக்கு கீழே வேலை பார்க்கிறவன். இந்த வேலை பார்க்கிற ராஜாவின் மனுஷனுக்கு பல வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். அந்த மாதிரியான பொசிஷன். ஸோ அந்த பவர்ஃபுல் மேன் பொசிஷன், அந்த ஸ்பெசிபிக் குறிப்பிட்ட நபர், அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட தேவை இருந்தது. அந்த தேவையை அவர் எழுதுகிறார். அவனுடைய குமாரன் வியாதியாய் இருந்தான். he was sick, he was ill, disease, ஏதோ ஒரு வியாதி இருக்குது, அவன் வியாதியா இருந்தான்னு சொல்லி எழுதுகிறார். அடுத்தது 47வது வசனத்துல இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையாய் இருந்தபடியினாலே அவனை குணமாக்கும்படிக்கு வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். இது ஒரு ஸ்பெசிபிக் ரிக்வெஸ்ட், ஒரு குறிப்பிட்ட விண்ணப்பம். அந்த குறிப்பிட்ட விண்ணப்பம் என்னன்னா, இயேசுவானவர் தன்னுடனே 16 மைல் 25 கிலோமீட்டர் வர வேண்டும். ஏன்? இயேசுவானவர் எங்கே இருந்தார்? கானா ஊர்ல இருந்தார். இவன் எங்க இருந்தான்? கப்பர் நகூம்ல இருந்தான். இது பக்கத்துல இருக்க இடம் கிடையாது. 25 கிலோமீட்டர். அந்த காலத்துல 1வது நூற்றாண்டுல, ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில நடந்து போவாங்களோ இல்ல ஒரு மாட்டு வண்டியில போறாங்களோ, அது கல்லு மண்ணு மேடு எல்லாற்றிலும் போகணும். ரோடு கிடையாது. ஒரு நாள் முழுக்க ஆகும். இந்த மனுஷன் ஒரு நாள் முழுவதும் தன்னுடைய குமாரனுக்காக வந்தான். கஷ்டப்பட்டு வந்தான். உடனே இயேசுவானவர்கிட்ட ஒரு விண்ணப்பிக்கிறான். அந்த விண்ணப்பம் என்ன? என்னோட திரும்பி வாங்க, உடனே வாங்க. அவன் மரண அவஸ்தையில இருக்கான். என்னால பார்க்க முடியல, சகிக்க முடியல, அவ்வளோ கஷ்டப்படுறான், தயவு செஞ்சு வாங்க அப்படின்னு சொல்லி இந்த மனுஷன் ஒரு ஸ்பெசிபிக் ரிக்வெஸ்ட், விண்ணப்பத்தோடு கேட்கிறான். அவரை வேண்டிக் கொண்டான். அந்த வேண்டிக் கொள்ளுகிறதுன்றது கெஞ்சி கதறி கேட்கிறது. இதை நீங்களே இமேஜின் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய பிள்ளைகளோ இல்லை நம்முடைய பிள்ளைகளோ
இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களோ அன்பானவங்களோ அந்த கடைசி மூச்சு திணறிக்கிட்டு இருக்கப்போ, அதுவும் ஒரு சின்ன குழந்தை திறந்துட்டு இருக்கப்ப என்ன பண்ணுவோம்? அதுதான் இந்த மனுஷன் பண்ணான். அதுக்கப்புறம் 48வது வசனம், அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். இது பாருங்க, ஒரு அன்ரிலேட்டட் ஸ்டேட்மெண்ட். அந்த மனுஷன் கெஞ்சி கேட்கிறான், வேண்டிக் கொண்டான், என்னோட வாங்க, என் மகனுக்கு எப்படியாவது சுகம் கொடுங்க அப்படின்னு. ஆனா இயேசுவானவரோ ஒரு பொதுவான ஒரு கருத்தை கூறுகிறார். கருத்து மட்டும் இல்லாம இது ஒரு கிரிட்டிசிசம் ஆல்சோ, விமர்சனம் அண்ட் ஆல்சோ கிரிட்டிசிசம். இந்த கிரிட்டிசிசம் பார்க்குறப்போ குற்றச்சாட்டு, இது பொதுவான குற்றச்சாட்டு. இந்த வார்த்தை தமிழ்ல எப்படி இருக்கும்னா, நீங்கள் யூன்னு இருக்குது. unless you see signs and wonders you will not believe. அந்த யூன்றது கிரீக்ல இட் இஸ் இன் ப்ளூரல், அதனால தான் தமிழ்ல நீங்கள். இது இவனுக்கு மட்டும் கூறின குற்றச்சாட்டு இல்லை, அங்க இருந்த எல்லா மக்களும், யூத மக்கள் எல்லாரும். பவுல் எழுதுகிறார் 1 கொரிந்தியர் 1ல், ஜூஸ் டிமாண்ட் சைன்ஸ். யூதர்கள் அடையாளங்களை கேட்கிறார்கள். அடையாளம் இல்லாம யூதர்கள் விசுவாசிக்க மாட்டேன் என்றிருக்கிறார்கள். அதை இயேசுவானவர் இங்கே சொல்ல, அன்லெஸ் யூ சி சைன்ஸ், நீங்கள் அடையாளங்களும் அற்புதங்களும் காணாவிட்டால் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள். இந்த மாதிரியான ஒரு மனப்பான்மையுடன் இந்த மனுஷனும் வந்தான். எனக்கும் ஒரு அடையாளம் அற்புதங்களையும் இந்த இயேசுவானவர் செய்வாரா என் குமாரன் மூலமாக அப்படின்னு சொல்லி வந்ததை அவர் சுட்டி காட்டுகிறார். அடுத்தது 49வது வசனம், இயேசுவானவர் அப்படி சொன்ன உடனே அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வர வேண்டும் என்றான். ஸ்பெசிபிக் கிரிட்டிசிசம், குறிப்பிட்ட குற்றச்சாட்டு, இப்போ ஸ்பெசிபிக் வார்னிங். இந்த மனுஷன் எச்சரிக்கிறான் இயேசுவானவர்கிட்ட, இயேசுவானவரே, என் மகனுடைய நிலைமை உங்களுக்கு புரியலையா? நீங்க சொன்னீங்க, நீங்க அடையாளங்களும் அற்புதங்களும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள்னு. ஓகே, அதை நம்ம அப்புறம் பேசிக்கலாம். இப்ப முக்கியமான காரியம், என் குமாரன் இறக்க போகிறான், நீங்களும் நானும் திரும்பி போகணும்னா ஒரு நாள் முழுக்க ஆகும். அதனால நம்ம தாமதிக்க வேண்டாம். லெட் இஸ் நாட் டிலே, லெட் இஸ் நாட் டிஸ்கஸ். இதுக்கு டைம் இல்லை, விவாதிக்கவோ விமர்சிக்கவோ இது டைம் கிடையாது. என் மகன் சாக கிடைக்கிறான். அதற்கு இயேசு, இது 50வது வசனம், இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். இந்த மனுஷன் சொல்றான். அதற்கு ராஜாவின் மனுஷன் 49ல், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே வர வேண்டும் என்றான். இயேசுவானவர் என்ன சொல்றார் பாருங்க, நீ போகலாம். இது இம்பரேட்டிவ் மோடுன்னு வாங்க, அதாவது கமாண்ட். நீ போ. இயேசுவானவர் அவன் கிட்ட, இயேசுவானவர் ஒரு சஜஷன் கொடுக்கல. இயேசுவானவர் சொல்றது, நீ போ, போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான், பிழைக்கிறான். அவன், யுவர் சன் லிவ்ஸ், அவன் சாகவில்லை, அவன் வாழ்கிறான் அப்படின்னு சொல்லி இயேசுவானவர் ஒரு ஸ்பெசிபிக் ப்ராமிஸ், குறிப்பிட்ட வாக்குறுதி கொடுக்கிறார். இதுல 2 காரியங்களை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இயேசுவானவர் பல அற்புதங்களையும் எந்த இடத்துல மக்களுக்கு தேவைப்பட்டதோ அந்த இடத்தில் இருந்து செய்தார். நான் லாஸ்ட் டைமே சொன்னேன், பல அற்புதங்களையும் இயேசுவானவர், மக்கள் வர்றாங்க, அவரை தொடுறாங்க, இல்லை அவர்கிட்ட கேட்குறாங்க, அவர் இருந்த இடத்திற்கு இயேசுவானவர் செய்தார். ஆனா பாருங்க, இந்த அற்புதம், இன்னும் 2 அற்புதங்கள் நம்ம பார்த்த மாதிரி, இந்த கேனனைட் உமன், கானானிய பெண்ணும், அதே போல 100க்கு அதிபதி கேட்கிறப்பையும் இயேசுவானவர் அவர்கள் இடத்திற்கு போகாமலே அற்புதத்தை செய்தார். இந்த 3 அற்புதங்கள் தான், இந்த 100க்கு அதிபதி அவனுடைய வேலைக்காரனுக்கான அற்புதமும், இந்த கானானிய பெண் அவளுடைய மகளுக்காக நடந்த அற்புதமும், இந்த மனுஷன், ராஜாவின் மனுஷன் தன் குமாரன் வியாதியாய் இருந்தப்போ இயேசு செய்த அற்புதங்கள், இந்த 3 அற்புதங்களும் தான் இயேசுவானவர் இந்த இடத்திற்கு போகாமலே நடந்தது. இதுதான் நம்ம சங்கீதம் 33ல கூட பார்க்கிறோம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும்.
தேவன் கர்த்தர் சொன்னார், இந்த உலகம், இந்த பூமி எல்லாவற்றையும் அவருடைய வார்த்தையினால் படைத்தார். இங்க நம்ம பார்க்கிறது இதே கர்த்தர். அவர் சொல்கிறார், நீ போகலாம், உன் குமாரன் பிழைக்கிறான்னு. அங்க அற்புதம் நடந்து விட்டது. இந்த ராஜாவின் மனுஷனுக்கு தெரியாது, அதை இயேசுவானவர் தெரியப்படுத்துகிறார். ராஜாவின் மனுஷனே, நீ வந்தியே, நீ வந்து என்னை வேண்டிக் கொண்டிய திரும்பி உன்னோட வரணும்னு சொல்லி, உன் குமாரன் வியாதியாய் இருக்கிறான், மரண அவஸ்தையில இருக்கிறான், சாக போகிறான்னு சொன்னியே, அவன் பிழைத்து விட்டான், அவனுக்கு நான் அற்புதம் செய்து விட்டேன்னு சொல்லி he is just declaring. ஏன்னா இவனுக்கு தெரியாது, அப்ப அவனுக்கு தெரியப்படுத்துகிறார். அதுதான் நம்ம இங்க பார்க்கிறோம். இந்த ரெண்டு காரியங்களை முக்கியமா நம்ம இதுல ஞாபகம் வச்சுக்கணும். முதலாவது, இது இயேசுவானவரை பற்றி. முதலாவது, Jesus did not just promise like the prophets. Jesus had the power to heal himself. இயேசுவானவர் வாக்குறுதி மட்டும் கொடுக்கவில்லை. இந்த ராஜாவின் மனுஷனுக்கு நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான்னு சொல்லி வாக்குறுதி மட்டும் கொடுக்கவில்லை. தீர்க்கதரிசிகள் வாக்குறுதி மட்டும்தான் கொடுத்தார்கள், அவர்களால் குணப்படுத்த முடியவில்லை. இயேசுவானவரோ அவருக்கு குணமாக்கும் வல்லமையும் இருந்தது. வாக்குறுதி மட்டும் இயேசுவானவர் சொல்லவில்லை, இயேசுவானவர்கிட்ட குணமாக்கும் வல்லமையும் இருந்தது. நீங்க பழைய ஏற்பாட்டில் அதுக்கப்புறம் போய் 1 ராஜா 17-14 போய் பார்த்தீங்கன்னா, அங்க எலியா என்ற தீர்க்கதரிசி, கிரேட் ப்ராஃபிட் எலைஜா, அவன் இந்த சாரிபாத்தின் விதவை, த விடோ ஆஃப் ஜாரஃபாத், அவள்கிட்ட சொல்கிறது, கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அது வாக்குறுதி அவளுக்கு கொடுக்கப்பட்டது. ஏன்னா அங்க பெரிய ஃபேமின். அப்படி இருக்கிறப்போ, அவங்களுக்கு சாப்பாடு இல்லைன்றப்போ, இந்த எலியா இந்த விதவை கிட்ட சொன்னது வாக்குறுதி மட்டும்தான். அது யாருக்காக சொன்னா, தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இந்த எலியாவால கொடுக்க முடியாது, தேவனாகிய கர்த்தர் சொன்னார். அந்த வாக்குறுதியை மட்டும்தான் அவன் கொடுத்தான், கர்த்தர் தான் செய்ய வேண்டும். அதே போல எலிசா, இந்த எலியாக்கு அப்புறம் வந்தது எலிசா. அவன் வந்து சூனேமியாளின், அந்த சூனேமியாள்கிட்ட சொன்னது இதுதான், அவளுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. அப்போ அவன் கொடுத்த வாக்குறுதி, ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்றான். இது 2 ராஜாக்கள் 4:16. At this season next year you shall embrace a son. இதெல்லாம் வாக்குறுதி. தீர்க்க தரிசிகள் வாக்குறுதி மட்டும்தான் கொடுக்க முடியும், அவர்களால் எதுவும் செய்ய முடியாது, எந்த அற்புதத்தையும் செய்ய முடியாது. ஆனால் இயேசுவோ இந்த ராஜாவின் மனுஷனுக்கு வாக்குறுதி மட்டும் கொடுக்கல, அவன் பிழைக்கிறான்னு சொல்லிட்டு அவரே குணமாக்கும் வல்லமையினால் அவனை குணப்படுத்தினார். ரெண்டாவது, Jesus did not pray like the prophets, but Jesus had the authority to heal himself. இயேசு ஜெபிக்கவில்லை, இயேசுவிடம் குணமாக்கும் அதிகாரம் இருந்தது. நம்ம பார்த்தோம், இயேசுவானவர் வாக்குறுதி மட்டும் கொடுக்கவில்லை, இயேசுவானவர்கிட்ட குணமாக்கும் வல்லமையும் இருந்தது. இப்ப நம்ம பார்க்கிறோம், இயேசுவானவர் அவர் ஜெபிக்கவில்லை, பிதாவானவர்கிட்ட இந்த குமாரனுக்காக ஜெபிக்கவில்லை, தீர்க்கதரிசிகள் ஜெபித்தார்கள். நம்ம பார்க்கிறோம், இதே எலியா, இதே இந்த சாரிபாத்தின் விதவையின் மகன், அவன் இறந்து போற தருவாயில், இது 1 ராஜாக்கள் 17, 21, 22. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த எலியா அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து இதான் ஜெபித்தான், என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அது திரும்பி வந்தது. இதே சிச்சுவேஷன், இந்த விதவையின் மகன் இறந்து போய்விட்டான். அப்போ இந்த எலியா இயேசுவை போல சொல்லவில்லை, நீ போகலாம், உன் குமாரன் பிழைக்கிறான்னு. அவன் ஜெபித்தான், அந்த மகனுக்காக ஜெபித்தான், உயிர் வந்தது. அதை கர்த்தர் மட்டும்தான் செய்ய முடியும். கர்த்தர் தான் நமக்கு உயிரை கொடுக்கிறார், நமக்கு மரணம் வருவதும் அவரால் மட்டும்தான். அது மட்டும் இல்லாம இந்த எலிசா 2 ராஜாக்கள் 4:33, அதே மாதிரி இந்த சூனேமியாளின் குமாரன்
முன்னாடி அவன் வாக்குறுதி கொடுத்தான், உனக்கு ஒரு குமாரன் வருவான் அடுத்த வருஷத்துல, அவனை நீ அணைத்து கொண்டிருப்பான். இந்த குமாரன் இறந்து போகிறான். அப்பொழுதும் நம்ம பார்க்கிறது என்னன்னா, இந்த எலிசா கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். they prayed. ஆனா பாருங்க, இங்க இயேசுவானவர் ஒரு தீர்க்கதரிசி மட்டும் இல்லை. ஏன்னா இந்த ராஜாவின் மனுஷன் இயேசுவின் இடத்துல வந்தப்போ அவர் கிறிஸ்து, அவர் உலக இரட்சகர் அப்படின்னு சொல்லி நினைத்து வரவில்லை. அவனை பொறுத்தவரையும் இந்த கலிலேய மக்கள் எப்படி போய் இந்த எருசலேம்ல அவர் செய்த அற்புதங்களை கண்டு அவர்களை வரவேற்றார்களோ, அதை கேள்விப்பட்டு இந்த மனுஷன் வந்து இவர் வந்து எப்படியாவது ஏன் குமாரனுக்கும் ஒரு அதிசயத்தை செய்து பிழைக்க வைப்பாரோ, மேபி அவன் மனசுல ஒரு தீர்க்கதரிசியா கூட நினைத்துக்கலாம், ஒரு போதகரா நினைத்திருக்கலாம். ஏன்னா நிக்கோதேமு அப்படிதான் யோசிச்சான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வந்தப்போ இயேசுவானவர் முதலாவது அவர் வாக்குறுதி மட்டும் இவனுக்கு கொடுக்கல, அவர்கிட்ட குணமாக்கும் வல்லமை இருந்தது. அப்படிப்பட்ட இயேசுவானவரை தான் இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ லூக்கா 8ல போய் வாசிங்கன்னா, அவள் வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. பவர் வெண்ட் அவுட் ஃப்ரம் ஹிம். அப்படிப்பட்ட இயேசுவானவர்கிட்ட தான் அவன் வந்து கேட்கிறான். அது மட்டும் இல்லாம இயேசுவானவர் இந்த தீர்க்கதரிசிகள் போல ஜெபித்து தேவனிடத்திலிருந்து இந்த அற்புதத்தை செய்யவில்லை. இவர்கிட்டயே அதிகாரம் இருந்தது. இயேசுவானவரே இதை செய்தார். அதனாலதான் நம்ம இங்க பார்க்கிறது கடைசி வசனத்துல பாருங்க, இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு திரும்பி வந்த பின்பு இது அவர் செய்த இரண்டாவது அற்புதம். அவர் யார்? அவர் இயேசுவானவர் செய்தது. ஏன்னா இயேசுவானவரே கர்த்தர். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த மனுஷன் வந்து கேட்கிறான். ஸோ இயேசுவானவர் அவன்கிட்ட சொன்னது, திரும்பி சொன்னது, வாக்குறுதியை அளித்தார், ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராமிஸ். அதை தான் நம்ம இங்கே பார்க்குறோம்.